தமிழில் இருந்து வந்த கன்னடம் என பேசிய சர்ச்சையில் கமல் தரப்பிலிருந்து மன்னிப்பு கேட்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தவும் தயார் எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். நம்ம பலர்கிட்ட பேசுறப்ப பல விஷயங்களையும் தெரிவித்திருந்தாங்க. அதே போல ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்பிலிருந்தும் சரி, கமல் தரப்பிலிருந்தும் சரி, நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த வழக்கின் நகர்வு எதை நோக்கி போகும் மதியழகன்? டக்லைட் படத்தை பாதுகாப்பாக வெளியிட அனுமதி கோரிதான் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிபதி குறிப்பிட்டுள்ளது கமல் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்பதுதான். ஆனால் கமல் தரப்பில் இருந்து, அதாவது கமல் தரப்பு என்றால் ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது. அதனுடைய உரிமையாளர் கமல் தான். அந்த வகையில் கமல் பேசிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை, அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அதாவது தவறாக பேசியிருந்தால் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், இழிவான நோக்கம் இருந்தால்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். கமலுக்கு அந்த போன்ற எந்த நோக்கமும் இல்லை, ஒரு அன்பின் வெளிப்பாடாக பேசியிருந்தாரே தவிர, எனவே இதில் எந்த உள்நோக்கமும் தவறான நோக்கமும் இல்லை. எனவே கமல் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. அது மட்டும் இல்லாமல் வரும் 5ஆம் தேதி இந்த திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிடப்படாது. வெளியிடும் தேதி ஒத்தி வைக்கப்படுவதாக கமல் தரப்பில், அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே தற்பொழுது இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என நீதிபதி கூறி இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா, பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்பட போகிறது என்பதையெல்லாம் பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக இருக்கும். தற்பொழுது நிலவரப்படி கமல் பின்வாங்க போவதில்லை, மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என தெரிவித்திருக்கிறார். மேலும் கர்நாடகாவில் 5ஆம் தேதி டக்ளஸ் திரைப்படம் வெளியிடப்படாது என்ற ஒரு கருத்தையும் கமல் சார்பில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் இருந்து வந்த கன்னடம் என பேசிய சர்ச்சையில் கமல் தரப்பிலிருந்து மன்னிப்பு கேட்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கர்நாடகாவில் தக் லைஃப் படம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.